இப்போ இஎம்ஐ வந்து 5 நாள் கட்டாமல் விட்டீங்க, பேங்க்கில் வந்து பணம் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, டெபிட் வந்து நம்ம ஆட்டோ டெபிட் போட்டிருக்கோம்ல, அப்போ செக் பண்ணும்போது ஆட்டோ டெபிட் வந்து ஃபெயில் ஆயிரும் பணம் இல்லை அப்படிங்கும்போது. அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கனாலும் பேங்க்கில் வந்து செக் பண்ண மாட்டாங்க பேலன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் தான் மேனுவலாக வந்து யூபிஐ மூலியமாவோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது பவுன்ஸ் ஆனதுனால உங்களுக்கு பவுன்சிங் சார்ஜ் வந்து 250லேருந்து 500 வரைக்கும் இருக்கும். அது போக எவ்வளோ நாள் லேட்டாக கட்டுறோமோ அதுக்குண்டான லேட் ஃபீஸும் போடுவாங்க. இப்போ ஒரு மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, லோன் அக்கௌண்ட் வந்து ஓவர் டியூ அக்கௌண்ட்டுன்னு ஓடி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மார்க் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால் வரும், இல்லை எஸ்எம்எஸ் வரும், மெயில் வரும், வண்டி ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உடனே வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணி சேலரி டிலேவோ இல்லை எதனால் நீங்கள் கட்டலையோ அந்த ரீசன் சொல்லி லேட் ஃபைன் பே பண்ணி நீங்கள் உடனே கட்டிடலாம். இப்போ வந்து 30 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு என்ன ஆகுனா, உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து இப்போது 31லேருந்து 60 நாள் வரைக்கும்னா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் 1, 61லேருந்து 90 நாள்னா அக்கௌண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து 50லேருந்து 100 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து எந்த லோனும் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம 3 மாதம் நம்ம கட்டாமல் விட்டுட்டோம் இஎம்ஐனா என்ன ஆகுனா, நம்ம அக்கௌண்ட்டை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து லீகல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ செக்யூர் லோன், அதாவது ஹோம் லோன், கார் லோன் அந்த மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்து நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு 60 டே லீகல் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த 60 டேஸ்க்குள்ளே நீங்கள் எனக்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸு. நம்ம அந்த 60 டேஸ்லேயும் நம்ம செட்டில் பண்ணல அப்படின்னா நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பப்ளிக்காக ஆக்ஷனில் ஏலத்தில் விட்டுருவாங்க. அதே அன்செக்யூர் லோன் அப்படின்னா, நம்ம பர்சனல் லோன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தோம் அப்படிங்கும்போது அப்போ வந்து சர்ஃபேசி ஆக்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. அதாவது சர்ஃபேசி ஆக்ட்னு என்னென்னா, கோர்ட்டுக்கு போகாமையே பேங்க்கே வந்து நம்ம எடுத்த ஆக்ஷனில் விடலாம். இது வந்து லீகலி கோர்ட்டில் போயிட்டு நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோர் வந்து நமக்கு ரொம்ப டிஃபால்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு அடுத்த 7 to 10 இயர்ஸ் வந்து வேறு எந்த லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இஎம்ஐ வந்து நம்ம கட்டாமல் விட்டுறோம், பேங்க் வந்து லீகலாக போகாமல் இருக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே தான் இதெல்லாம் பண்ண முடியும். லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா, டென்யூரை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ வந்து கம்மியாகும். அப்போ நீங்கள் கம்மியாக கட்டிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு சுத்தமாகவே கட்ட முடியாது அப்படின்னா, 2வது ஆப்ஷன் வந்து மொரட்டோரியம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இது வந்து என்னென்னா, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு வந்து நான் இஎம்ஐ என்னால் கட்ட முடியாது, ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரூஃப் காமிச்சிட்டு ஒரு 3 to 6 months வரைக்கும் கட்டாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பின்னாடி நீங்கள் கட்டணும். இதெல்லாம் வந்து 90 டேஸ்க்குள்ளே பண்ணணும், என்பிஏவாக மாறுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டு. சப்போஸ் அக்கௌண்ட் என்பிஏவாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. வந்து ஒன்றே ஒரு ஆப்ஷன் வந்து அந்த 60 டேஸ்க்குள்ளே வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேங்க்கோட பேசி நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னா நம்ம ஆக்ஷன் போகாமல் தடுக்கலாம்.